ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என் பசங்களோட ஸ்கூலில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணாங்க, எல்லா பசங்களும் எப்படி இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணாங்க, எப்படி என்ஜாய் பண்ணாங்கங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, பொங்கல் விழா பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொங்கல் பண்டிகையை 4 நாட்களாக கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோக்கத்துடன் இந்த பண்டிகை கொண்டாடப்படுது. அது என்னெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போகி பொங்கல். பொங்கல் பண்டிகையோட முதல் நாளே இதுதான். ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாசம் 29ஆம் தேதி இந்த போகி பொங்கல் கொண்டாடுறாங்க. வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை எல்லாம் போக்கிட்டு வீட்டை தூய்மைப்படுத்துறது தான் இந்த போகி பண்டிகையோட முக்கிய அம்சமே. 2வது நாளாக தை பொங்கல் கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் தை மாசம் முதல் நாள் தான் இந்த பொங்கல் கொண்டாடப்படுது. இந்த தை பொங்கல் தாங்க தமிழர்களின் தனி பெரும் விழாங்க. இந்த தை பொங்கல்ல புது பானையில அரிசி, பருப்பு, வெல்லம், நெய், பால் எல்லாம் போட்டு பொங்கல் செய்வாங்கங்க. இப்படி செஞ்ச பொங்கலை நெல் விளைய காரணமாக இருந்த சூரிய பகவானுக்கு படைப்பாங்க. இதுதான் இந்த தை பொங்கலோட முக்கிய அம்சம். 3வது நாளா மாட்டு பொங்கல் கொண்டாடுறாங்க. இந்த நாள்ல தான் தமிழகத்துல சில இடங்கள்ல ஜல்லிக்கட்டுன்னு சொல்லக்கூடிய வீர விளையாட்டு நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் தை மாசம் 2ஆம் நாள் இந்த மாட்டு பொங்கலை கொண்டாடுறாங்க. இந்த பொங்கல் பண்டிகையோட கடைசி நாள் காணும் பொங்கல். ஒவ்வொரு வருஷமும் தை மாசம் 3ஆம் நாள்ல காணும் பொங்கல் கொண்டாடுறாங்க. இந்த காணும் பொங்கலுடைய நோக்கம் உறவினர்கள், நண்பர்களை சந்திப்பதுதான். அதனாலதான் இந்த பொங்கலை காணும் பொங்கல் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு தாங்க எனக்கு பொங்கல் பண்டிகையை பத்தி தெரிஞ்சது. இதுக்கு மேலேயும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம். இப்ப நாம பார்த்த பொங்கல் பண்டிகை பத்திலாம் நாம எல்லாருமே ஸ்கூல் படிக்கும்போது தமிழ் பாட புத்தகத்துல படிச்சிருந்தாலும் மறந்துருப்போம். அதற்கான சின்ன நினைவூட்டலா என்னோட இந்த வீடியோ அமையட்டும் அப்படின்னு நினைச்சுதான் ரெடி பண்ணினேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற ஆல் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நாங்க போடுற ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப கொடுக்குற சப்போர்ட் மாதிரியே தொடர்ந்து ரிமாஸ் ஃபேமிலி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்ப நீங்க பாக்குறது என் பசங்களோட ஸ்கூல் தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல என் பசங்களோட ஸ்கூலை நான் காமிச்சிருப்பேன். தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். பொங்கல் ஹாலிடேஸ் விடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தாங்க ஸ்கூல்ல இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வச்சிருந்தாங்க. அந்த அன்னைக்கு பிள்ளைங்க எல்லாத்தையும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல வர சொல்லியிருந்தாங்க. ஸோ பிள்ளைங்க எல்லாரும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல போயிருந்தாங்க. ரிம்னாவும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல தான் போயிருந்தா. ரிம்னாவும் இந்த ஸ்கூல் தாங்க. ஆனா அவளோட ஸ்கூல் இந்த கேம்பஸ் ஸ்கூல்ல இல்லை. ஆனா பொங்கல் செலிப்ரேஷன் அன்னைக்கு எல்லாருமே இந்த கேம்பஸ் ஸ்கூல்ல தான் இருந்தாங்க. ஸோ ரிம்னா, ரிஃபாஸ், ரிலா 3 பேருமே செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் உள்ள போய் ஃபுல்லா வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் நான் பிள்ளைங்களை விட்டுட்டு நான் வந்துட்டேன். உள்ள பொங்கல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பசங்க எல்லாரையும் கிரவுண்ட்ல விட்டு விளையாட விட்டுட்டு இருந்தாங்க. ரில்லாவை நான் பார்க்க முடியல, அவ கேம்பஸ்குள்ள இருந்தா. ரிம்னாவை கூப்பிட்டு போற டைம்ல தான் இந்த வீடியோ நான் எடுக்க முடிஞ்சது. இந்த விளையாட்டை பாத்தீங்களா, நம்ம சின்ன வயசுல விளையாடின பாண்டி தாங்க. அந்த ட்ரெடிஷ்னல் விளையாட்டு எல்லாமே விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க. இந்த விளையாட்டெல்லாம் பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுல விளையாடினது தாங்க நினைவுக்கு வருது. யாருக்கெல்லாம் இந்த பாண்டி விளையாட்டை பார்த்து நம்ம சின்ன வயசுல விளையாடின மலரும் நினைவுகள்லாம் ஞாபகம் வந்துச்சோ அவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். Subscribe my channel, click all bell icon, like and follow us. Sharing is caring. Stay tuned for upcoming video and thanks for watching.